லட்சுமி, லட்சுமி, என்ன இவ கூப்பிட கூப்பிட அப்படியே இருக்கா? லட்சுமி, என்னங்க? என்ன லட்சுமி, நான் கூப்பிட கூப்பிட அப்படியே இருக்க, என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஏதோ நினப்பில் இருந்தேன், அதை நீங்கள் கூப்பிட்டது கேட்கல. அப்படியா? நம்புற மாதிரி இல்லையே. என்ன நினைப்புல இருந்தாலும் நான் வரும்போது ஓடியே வருவேன். இன்னைக்கு நான் வந்து இவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன், திரும்பி கூட பார்க்காம இருக்கேன். என்னாச்சு லட்சுமி? மூஞ்சும் சரி கிடையாது, ஏதாவது பிரச்சனையா? உடம்பு எதுவும் சரியில்லையாமா? சேச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. காலையிலே நான் தோட்டத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீ கோயிலுக்கு போகணும், ஜனனி வீட்டுக்கு போகணும்னு எல்லாம் சொன்னேன். எல்லா இடமும் போயிட்டு வந்தாச்சா? ஆமாங்க, கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஜனனி வீட்டுக்கும் போயிட்டு அப்படியே வந்தாச்சு. இன்னைக்கு அங்கதானே நின்றுட்டு வரணும்னு சொன்னேன் சாயந்தரம் போல. இல்லைங்க, வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு வந்துட்டேன். சரி, நீங்கள் இருந்துக்கிடுங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம், நீ எதுக்கு இப்படி இருக்கேன்னு சொல்லு. ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு. அப்படின்னா இதுலயா வந்து இருப்பாவ? உள்ள போய் கட்டில படுத்துக்க வேண்டியதானே? இல்லைங்க, மணி 5:30 மணி ஆயிட்டலாம். இன்னும் வீடு வாசலெல்லாம் தூத்து விளக்கேற்றி வைக்கணும். அதான் சரின்ட்டு கொஞ்ச நேரம் இந்த காத்தோட்டமே இருப்போமேன்னு வந்தேன். ஆடி காற்று நல்லா வீசுது, அதான் கொஞ்ச நேரம் இங்கே இருப்போமே. அப்படியே தூக்கம் வந்ததுன்னா இதுலேயே இந்த பெஞ்சிலே படுத்துக்கிடலான்னு நினச்சேன். லட்சுமி, உனக்கு தான் போய் சொல்ல வர மாட்டேங்குதுல. அதுவும் என்கிட்ட உனக்கு போய் சொன்னா சுத்தமா வராது. உன் மூஞ்ச பார்த்தாலே எனக்கு தெரியுது நீ நல்லா போய் சொல்லுங்க அப்படின்னு. சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இங்க பாருமா, எதுனாலும் என்கிட்ட சொல்லு. ஏதாவது பிரச்சனையா? ஜனனி வீட்டுக்கு போனியே, எதுவும் சண்டைகளை போட்டியா? மருமக கிட்ட எதுவும் சண்டைகளை போட்டுட்டு நடக்காத. ஜனனி எதுவும் சொல்லிட்டாலும். சேச்சா, மருமகளை தப்பா நினைக்காதீங்க, அவ ரொம்ப நல்ல பொண்ணு. அவ எப்பவுமே என்ன எதுவுமே சொல்லது கிடையாது. அப்ப என்னாச்சு? இன்னைக்கு வேற எங்கேயாவது போனையா? லட்சுமி, நான் தான் கேட்கலாம்ல என்னாச்சு அப்படின்னு. இப்படி இருந்து அழுதுகிட்டு இருக்க, என்னன்னு வாயை திறந்து சொன்னா தானே தெரியும் லட்சுமி. எங்க காலையில கோயிலுக்கு போயிட்டு நானும் லட்சுமி அக்காலும் ராம் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கதான் ஏதோ நடந்திருக்கு. என்னாச்சு சொல்லு. இப்ப நீ சொல்லலன்னு வச்சுக்கோ, நேரம் நான் அங்க போய் என்ன நடந்துச்சுன்னு மொவங்கிட்ட கேட்பேன். நானே சொல்லுங்க, அவங்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. அவனுக்கும் ஜனனிக்கு எதுவுமே தெரியாது. வேற யாரும் உன்னை என்ன சொன்னாங்க? நானும் ராணி அக்காவும் அங்க போயிருந்தோம். எனக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை. நான் தான் உங்ககிட்ட காலையில சொன்னோம்ல, ராணி அக்கா தான் என்ன வற்புறுத்தி கூட்டிட்டு போனாங்க. எல்லாருக்கிட்டையும் பேசி எடுத்து இருக்காண்டம்மா, எல்லாரும் சொந்தக்காரவியே ஆயிட்டோம், இன்னும் நீ பேசாம இருந்தா அவங்க எதுவும் நினைச்சுப்பாங்க அப்படின்னு என்ன கூட்டிட்டு போனா. அங்க போனா வெளியே சோஃபாலே ஜனனிக்கு அப்பாவும் மாதிரி அவங்க அண்ணனும் இருந்தாவ, ராணி அக்காவோட அண்ணன். அப்படியா? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? லட்சுமி, அல்லாம என்ன விஷயம்னு சொல்லு. அவங்க 2 பேரும் என்கிட்ட நல்லா தாங்க பேசினாவ. எனக்கு தான் ஒரு மாதிரி இருந்துச்சு, பையன் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டானே, அதனால அவங்க எதுவும் என்கிட்ட கோவப்படுவாங்களோ அப்படின்னு. 2 பேரும் நல்லா தான் பேசினாவ. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறமா ஜனனி கிட்ட பேசலான்னு நான் உள்ள போயிட்டேன். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வீட்டில் ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு அப்புறமா வாரேன்னு கிளம்புனேன். அப்பதான் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத நான் கவனிச்சேன். என்ன பேசினாங்க? என்கிட்டயும் ராம்கிட்டையும். ஆனால் அவங்களுக்கு நம்ம குடும்பத்தை, ராம எல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்ன லட்சுமி சொல்லுங்க. ஆமாங்க, அவங்க 2 பேரும் பேசினதை நான் என் காதால கேட்டேன். இப்படி சொல்ல அளவுக்கு அவங்க பொண்ணை ஒண்ணு நம்ம குடும்பப்படுத்தலையே. நல்லா தானே பாத்துக்கிறோம், நம்ம வீட்டு பொண்ணு மாதிரியே தானே அவங்க பொண்ணையே பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீட்டுல அவளுக்கு வசதி பத்தாதோ அப்படின்ட்டு பெரிய வீடை வாடகைக்கு எடுத்து அங்க குடி வச்சிருக்கு. இதுக்கு மேல நம்ம பையனால என்ன பண்ண முடியும்? அவங்க இப்படி பேசுறதுக்கு என்ன காரணம்? நீ எதுவும் கேட்காமையா வந்த? நான் கேட்டதை அவங்க யாரும் பார்க்கலங்க. முன்னாடி வழியா வந்தா அவங்க பாத்துருவாங்கன்னு நினைச்சு பின்வாசல் வழியா வந்துட்டேன். என்ன லட்சுமி இது? எதுக்கு இப்படி பேசுறாங்க? அவங்க பொண்ணு ரொம்ப வசதியா வளர்ந்த பொண்ணு, இப்படி வாடகை வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்கான். சொந்தமா ஒரு வீடு கூட கிடையாது. ஆடு மாடு கோழின்னு மேய்க்கிறவங்கள போய் ஒரு குடும்பம்னு எப்படி சொல்லதுக்கு அப்படி இப்படின்னு என்னென்னமோ வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசினவ. சொந்தமா ஒரு வீடு கூட இல்லை, அந்த கோழி கூட்டிலேயே போயிட்டு என் பிள்ளைய தங்க வைக்க போறான் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டவங்க. கேட்டது எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. என்ன பண்ணதுக்குன்னே தெரியல. என்ன லட்சுமி இது? விவசாயிங்கன்னா அவங்களுக்கு இவ்வளவு இலக்காரமா போச்சா? நம்ம யாரும் வேலை பார்க்கலனா அவங்களால ஒரு பிடி சோறு கூட சாப்பிட முடியாது. அதெல்லாம் மனசுல வச்சுதான் பேசுறாங்களா எப்படி? ஆடு மாடு கோழின்னு மேய்ச்சி விவசாயமும் பண்றதுனாலதான் அவங்க எல்லாம் இருந்து நல்லா டைனிங் டேபிள்ல சாப்பிடுறாங்க. படிச்சிருக்காங்களே தவிர சுத்தமா அறிவே இல்லை. நம்ம கிட்ட காசு பணம் தான் இல்லை லட்சுமி. அவங்கள விட நம்ம ரொம்ப பெரியவங்க தான், மனசுலையும் குணத்திலையும் நம்ம தான் பெரியவங்க. அவங்க எல்லாம் ரொம்ப கீழே. அதனால நீ எதை பற்றியும் கவலைப்பட்டு இப்படி கண்கலங்கி இருக்காத. நீ ஒரு நாளும் அழுது நாங்க பார்த்ததே இல்லை லட்சுமி. இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த விஷயத்த நான் இப்படியே விட மாட்டேன். ராணி அக்கால பார்க்கட்டும், நான் பேசதான் போறேன். நீங்க வேண்டாங்க, அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. ராணி அக்காளுக்கு எதுவும் தெரியாது. ராணி அக்கா, செல்வி, ஜனனியோட அம்மா இவங்களுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க. யாருக்கு தெரியும் லட்சுமி? ஒருவேளை ஜனனியோட அம்மா கூட இந்த மாதிரி தான் இருக்கலாம். இல்லைங்க, என்கிட்ட எந்த ஒரு இது இல்லாம நல்லா தான் பேசுவாங்க.
காசு பணம் இருந்துச்சுன்னா ரொம்ப திமிரு காட்டுறாவ. சரி கிடையாது, நீ கேட்காண்டான்னு சொன்னதுனால நான் பொறுமையா போறேன். அப்படி இல்லைன்னா ராம்கிட்ட சொல்லி கேட்டிருப்பேன். வேண்டாங்க, அவன் அவங்க கூட சந்தோஷமா தானே இருக்கான், இருந்துட்டு போட்டோம். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு நம்ம பையனோட குணம் எல்லாமே அவங்களுக்கு புரியும். நம்ம கிட்ட அவங்க செம்மையா பேசலைனாலும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம பையனை அவங்க ஏத்துக்கிட்டா போதும். ராமலட்சுமி, நம்ம இப்படி ஒதுங்கியே இருப்போம், அதுதான் நமக்கு நல்லது. இங்க பாரு, பூமாரியை இனிமே அங்க அனுப்பாத, சரியா? அப்புறம் ராமுக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். நான் ஏதோ கோவத்துல அவன்கிட்ட கேட்பேன்னு சொல்லிட்டேன். ஆனா நம்ம அவன்கிட்ட கேட்க போய் மாதிரி அவனுக்கு அவங்க மேல விருப்பம் வந்துடக்கூடாது. ஆமாங்க, எப்படியாவது ராம்கிட்ட சொல்லி கடனை உடனே வாங்கி ஒரு சொந்த வீடு கட்டி அங்கே அவளை கூட்டிட்டு போக சொல்லணும். அவனுக்கு அதில் தான் பெருமை. வேண்டாம் லட்சுமி, கடன் ஏதாச்சும் வாங்கி மாதிரி நாளைக்கு பையன் தான் கஷ்டப்படுவான். அதனால நீ பேசாம இரு, எதுலையுமே தலையிடாத. பூமாரியை இங்க கூட்டிட்டு வந்துரு. அவன் இனிமே இங்க இருந்தே பள்ளிக்கூடத்துக்கு போட்டு. சரிங்க. அண்ணத்தோட லட்சுமி, நான் உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். நம்ம அப்படியே கடத்தெருவுக்கு போயிட்டு வருவோமா? கடத்தருக்கா? ஆமா, முன்னாடி உன்னை கூட்டிட்டு போவேன் எப்பமோ. இப்ப பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்து நானும் நீயும் மாமனாரும் மாமியாரும் ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப வயசான மாதிரி இருக்கு. என்னங்க இது? வாங்க, சின்ன பிள்ளைங்க மாதிரி. என்ன லட்சுமி, நான் உன்னை கூட்டிட்டு போக கூடாதா? போ, கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வா, நான் உனக்கு டீ போட்டு வைக்கேன். நம்ம டீயை குடிச்சிட்டு அப்படியே கடத்தெரு போயிட்டு ஏதாவது உனக்கு வேணும்னா வாங்கிட்டு வருவோம். அடுத்த வாரம் ஓணம் வருதுல்ல, ஓணக்கு சேலை வாங்குவோமா? ஓணம் சாரி வாங்குவோம். போவாங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் உனக்கு ஆசையா வாங்கி தரேன், வேண்டாங்க? சரி போவோம். என்னங்க இது, காய்கறி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? நம்ம தோட்டத்துல விளைஞ்சதுதான், நிறைய இருந்துச்சுன்னு பறிச்சுட்டு வந்தேன். ஆளுக்கு கொஞ்சோண்டு கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு எடுத்துவேன். சரிங்க, கொஞ்சோண்டு உமாக்கு எடுத்துட்டு போய் கொடுப்போம். வீட்டு காய்கறி இல்ல, பெத்தவ சாப்பிட்டா நல்லது. சரி லட்சுமி, போகும்போது அப்படியே கொடுத்துட்டு நம்ம கடத்துக்கு போயிட்டு வருவோம். பூமாரியும் கூப்பிட்டு ஃபோன் அடிச்சு வர சொல்லி அவளுக்கும் ஒரு பாவாடை சட்டை வாங்குவோம். சரிங்க. சரி, கவலைப்படாத ராணி. எப்படி மைனி கவலைப்படாம இருக்க முடியும்? வீட்டுல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது. அண்ணே, இதுக்கு என்னன்னே ஒரு முடிவு? ராணியோட மாமியார் இவ்வளவு மோசமா நடந்துப்பாங்கன்னு எனக்கும் தெரியாது. அவங்க இதுல இதோட மோசமா நடந்துப்பாங்க. எல்லாத்தையும் நான் சகிச்சுப்பேன். ஆனா என் பிள்ளை வாழ்க்கைன்னு வரும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. செல்வி அவங்க வீட்டுக்கார கிட்ட பேசியிருக்காங்க. ஆமா, அவங்க வீட்டுக்காரர் தான் அவங்க அம்மா கிட்ட பேசணும். மற்றபடி நம்ம எல்லாம் போய் ஒரு முடிவு எடுக்க முடியாது. கரெக்ட், நம்ம போய் பேச போனோம்னு வச்சுக்கோங்களேன், என் பையனே சும்மா இருக்கான், உங்களுக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டுருவாங்க. அவருக்கும் இதுல இஷ்டமே இல்லனே. இஷ்டம் இல்லைன்னா அவங்க அம்மா கிட்ட தான் பேசணும். அவங்க அம்மா கிட்ட பேசினாதான் ஒரு முடிவு எடுக்க முடியும். சரி, செல்வி என்ன பேசினா? இல்லனே, நான் ஏற்கனவே சொன்னோம்ல, நம்ம மணியண்ணே ஃபேமிலி அவங்க ரெண்டாவது பையனுக்கு நம்ம சத்யாவை கேட்டிருந்தாங்க. ஆமா, இதை பத்தி என்கிட்ட சொன்னா சிந்து. இப்ப பாத்திருக்க லைன்ஸை விட அது எவ்வளவோ பெட்டர் தான் எனக்கு தோணுது. ஆமா, நமக்கு ரொம்ப வருஷமா தெரிஞ்சவங்க, பையனும் நல்ல பையன் தான். ஆமா செல்வி, எனக்கும் அதுதான் சரியா படுது. நம்ம எல்லாருக்கும் அப்படிதான் தோணுது. எங்க வீட்டுக்காரர்கிட்டே நேற்று பேசினதுக்கு அவரும் சரின்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் என்ன, அவங்க அம்மா கிட்ட பேச சொல்லி பேசிட்டு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்துக்கிடலாம். சத்யா கிட்டையும் பேசணும்ல, அவளோட விருப்பம் என்னன்னு தெரியாம. அதெல்லாம் பேசிக்கிடலாம். உடனே ஏன் கல்யாணம் வைக்கணும்னு பேச போறோம்? ஆமா, இன்னும் ஆதிக்கும் நந்தினிக்கும் நிச்சயதார்த்தம் வைப்போம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாம் பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். எதை பேசும்போது எதை இடையில பேசணும்னே தெரியாது, எரிச்சலா வருது. அவங்களா ஒரு முடிவு எடுத்தாச்சு, என்ன பண்ண முடியும்? கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதான். சரிண்ணே, நான் இவகிட்ட இன்னைக்கு பேசுகிறேன், நீங்களும் ஒரு வாட்டி சொல்லுங்கண்ணே. சரி, நான் நாளைக்கு காலையில வாரேன். எப்போ ஆஃபீஸுக்கு கிளம்புவான்? நாளைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் போகணும்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சரி, அப்போ நான் வாரேன், வந்துட்டு பேசுவோம். சரிண்ணே. சத்யா, சத்யா. என்ன சோனி? இது அளவா செய்ய? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன வேணும்? அப்புறம் ஏன் சத்தி இப்படி இருக்க? கண்ணெல்லாம் நிறைஞ்சு போயிருக்கு. ஒன்றும் இல்லை சோனி, உனக்கு என்ன வேணும்? இவ எதுக்கு இப்படி இருக்கா? ஒருவேளை வீட்டில் கல்யாண பேச்செல்லாம் எடுக்கிறாவன்னு சொல்லியிருக்குமோ? சத்யா பாவம் தான். சத்யா, வீட்டில் ஆச்சி இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காவன்னு நீ ரொம்ப ஃபீல் பண்ணுறியோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உனக்கு இப்போ என்ன வேணும் சோனி? கொஞ்ச நேரம் என்ன தனியாக விடு. ஏட்டி சத்யா, நான் எப்பவும் உன்கிட்ட சண்டையெல்லாம் போடுவேன். ஆனால் நீ கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போகணுன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏட்டி, நம்ம எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம். நீ அழாத சத்யா, உன்னை இப்படி பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கு. நான் வேணும்னா ஆச்சிக்கிட்ட பேசட்டா? ஆமாம், அம்மா அப்பாவாலே பேச முடியல, அவங்களாலே எதுவும் பண்ண முடியல. நீ என்ன பண்ண போற? எப்படியும் என்னை கல்யாணம் பண்ணி இங்கேருந்து அனுப்பி வச்சிருவாங்க. அப்புறம் என்ன, உனக்கும் சந்தோஷம் தானே? இந்த ரூம்ல நீ தனியாக ஜாலியாக இருக்கலாம். அப்படியெல்லாம் இல்லை சத்யா, நீ போயிட்டா எனக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம ரெண்டு பேரும் அம்மா அப்பா கூட எப்பவும் இங்கேயே இருக்கலாம் சத்யா. எப்படி முடியும்? ஆச்சி இப்படியே என்னை அவனுக்காவது கல்யாணம் பண்ணி அனுப்பி வச்சிரும். அம்மா அப்பா இப்படியே பார்த்துட்டே தான் இருப்பாங்க. எனக்காண்டி எதுவும் பேசக்கூட மாட்டேங்கிறாவ. அப்படியெல்லாம் இல்லட்டி, அம்மா அப்பா பேசுறத நானும் கேட்டேன். பாவம், அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? என் நிலைமை உனக்கு வந்தாதான் தெரியும் சோனி. எனக்கு இப்பவே புரியுது, கஷ்டமாக தான் இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். அதுக்கு தான் சொன்னேன், நான் எப்படியாவது ஆச்சிக்கிட்ட பேசேன்டி. உன்னால எதுவும் பண்ண முடியாது சோனி, தயவு செஞ்சு போயிரு. என்னை எப்படியாவது கல்யாணம் பண்ணி இங்கிருந்து அனுப்பி வச்சிருவாங்க. கவலைப்படாத சத்யா, நான் எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ண வரப்போறாங்களா, அவங்கிட்டே பேசி சொல்லுவேன் எங்கள் அக்காளுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு. யாரும் கேட்குற மாதிரி இல்லை. நாளைக்கு ஆச்சி உனக்கும் இப்படி தான் பண்ணுவாங்க.
இப்போ நீயாச்சும் ஸ்ட்ராங்காக இருட்டி, ஸ்ட்ராங்காக அவங்க கிட்ட பேசு. எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம், படிக்கணும் அப்படின்னு. என்ன பாத்தியா? நீயும் பேசிட்டி. பேச என்ன பிரயோஜனம்? நான் இப்போ ஏதாவது பேச போய் பிரச்சனை ஆச்சுன்னா அம்மா அப்பாவுக்கு தானே கஷ்டமா இருக்கும். சுவாணி, நீ யாரையும் லவ்லாம் பண்ணாதட்டி. அந்த பையன் கார்த்திகிட்ட பேச சொல்லிடு. நம்ம வீட்டில் இருக்கலாம் ஒத்துக்கவே மாட்டாவ. ஆச்சியை பாத்தியா? நம்மளாம் எந்த பசங்ககிட்டயே பேசாம இருந்தாலே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காவ. நீ மட்டும் கார்த்தி லவ் பண்றது தெரிஞ்சிச்சுன்னா அம்மா அப்பா எல்லாரும் எவ்வளவு வருத்தப்படுவாங்க. அவங்க ரொம்ப பாவம் சத்யா. இது எனக்கு தெரியும். பாவம் தான், உன்னை நல்லா பார்த்துப்பாங்க, எல்லாமே தெரியும். ஆனா நம்ம ஃபேமிலிக்கு இதெல்லாம் ஒத்து வராது. நாமளா எந்த பையன்கிட்டயாவது பேசுறேன்னா அப்படி இருந்தும் என் நிலைமை பாத்தியா? இன்னும் 1 வருஷம் தான் காலேஜ் படிப்பு இருக்கு. அது முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போய் கை நிறைய சம்பாதிக்கணும் எல்லாம் நினைச்சு. ஆனா ஏதாவது நடந்துச்சா? நீ ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருக்க, அந்த பையனை லவ் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் அம்மா அப்பா ஆச்சிக்கெல்லாம் தெரிஞ்சுதுன்னா உன்னை வீட்டை விட்டு வெளியே கூட போக விட மாட்டாவ. ஆச்சிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு உடனே அடுத்த கல்யாணம் உனக்கு தான். என்ன சத்யா இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க? நான் ஒன்றும் சும்மா சொல்லலை, அதுதான் உண்மை. பேசாம படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து. நல்லா படித்து வேலைக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறமா நீ வீட்டில் வந்து எனக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒரு வேளை அவங்க ஒத்துக்குவாங்க. இப்போ படிக்க டைமில் நீ லவ் பண்ணுங்க அப்படி இப்படின்னு சுற்றிட்டு திரிஞ்சேன்னு வச்சுக்கோ, என் நிலமை இல்லை, இதை விட மோசமாக இருக்கும் உன் நிலமை. உண்மையிலே அப்புறம் எனக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா? ஆமாம், இங்க பாரு, அந்த பையன்கிட்ட நீயே சொல்லிடு, எங்கள் வீட்டில் இதெல்லாம் தான் நிலமை, நாளைக்கு எனக்கும் இதே பிரச்சனை வந்துடும், நம்ம கொஞ்ச நாளைக்கு பேச வேண்டாம், எனக்குன்னு வீட்டில் கல்யாணம் பண்ணுற டைம் வரும்போது அப்போ எங்கள் வீட்டில் வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லு. இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத. எனக்கு தெரியும் ஜோனி, உனக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காதுன்னு. ஆனால் இந்த விஷயம் உன் மேலே அக்கறை இருக்கிறதுனால தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சத்யா எனக்கு ஒன்றும் பிடிக்காதுன்னெல்லாம் இல்லட்டி. எப்பயாச்சும் நீ என்கிட்ட சண்டை போட பத்தியா அப்பந்தான் எனக்கு எரிச்சலாக வரும். இப்போ அப்படியெல்லாம் இல்லை. எனக்கு அதெல்லாம் தெரியாது சோனி, எதுனாலும் கவனமாக இருந்துக்க, அவ்வளோதான். சத்யா எனக்கு வேற எதுவும் இல்லை சோனி பேசுறதுக்கு. தயவு செஞ்சு போயிட்டு படுப்போ. என்னடி படுத்துட்ட? ஒன்றும் இல்லை. சத்யா, சுவாணி, வாங்க மக்களே, வந்து சாப்பிடுங்க. எம்மா, எனக்கு பசிக்கலம்மா. மக்களே, படிச்சுட்டு இருக்கியோ? ஆமாம்மா, நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு. எடி, உனக்கு என்ன படுத்துட்ட? எனக்கு பசிக்கலம்மா. பசிக்கலையா? அப்படியே வந்து எனக்கு வயிறு பசிக்கு என்னது தானே கேட்டுட்டு வந்தேன். இப்போ நேரம் இங்கே வந்து படுத்தாச்சு. அது எனக்கு வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு. வயிறு வலிக்கா? ஏடி, என்னடி ஆச்சு இவளுக்கு? திடீர்னு வந்து படுத்துட்டா? தெரியலம்மா, ஒரு வேளை வயிறு வலிக்கா இருக்கும். சுவாணி, எந்திரிச்சு போய் சாப்பிடு. நைட்டு இப்படி சாப்பிடாம படுக்கக்கூடாது. ஏன் நீ தானே சாப்பிடாம இருக்க? ஏடி, என்ன அவள் சாப்பிட்டா நீ சாப்பிடுவியோ? ஏம்மா, எனக்கும் சாப்பாடு வைமா, நான் வாரேன். சுவாணி, வா சாப்பிடலாம். என்னாச்சு இதுங்க ரெண்டுத்துக்கும்? எப்பவும் இறையும் பூனையுமா சண்டை போட்டுட்டு கிடக்கும். இன்னைக்கு என்ன ஒரே பாசமலதான் இருக்கு. ஏடி, என்ன சாப்பிட வரையா இல்லையா? வாரேன். நீ போம்மா, சாப்பாடு எடுத்துலேயே நாங்கள் 2 பேரும் வாரோம். சரி மக்களே.